ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை பூரியோடலாம் சாப்பிட்ற மாதிரி 2 விதமான டிஃப்ரெண்ட் ஆஃப் டேஸ்ட்டில் சட்னி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அதோடவே 1 ஸ்பூனு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதை பருப்பு இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது பருப்பு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயிலே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பாதி அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4 நம்பர் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, அதோடவே ஒரு சின்ன சைஸ் புளி இந்தளவுக்கு எடுத்துருக்கேங்க நான். இதோடவே காரத்துக்காக ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடலாத. இப்போது வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேங்க. இதோடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் தாளிக்கும் போது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் அரைக்கும் போதே சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது சட்னி இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது அடுத்ததாக இந்த சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோடவே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது சட்னி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் புளி சேர்க்கறதுனால ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதோடவே கல் உப்பு இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போது தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கியிருக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. அதோடய ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடலாம். இது அதிக நேரம் வதக்க வேணாம், ஒரு நிமிஷம் வதங்கினா போதுங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கீரையுடைய கலரும் மாறாது, தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடலாம். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேங்க. இதோடவே வறுத்த வேர்க்கடலை ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ உப்பு சேர்க்க வேணாம். இப்போ அரைச்சிக்கலாம். சட்னி அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சட்னி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ அவ்வளோதாங்க, ரொம்ப குயிக்காக தேங்காய் சேர்க்காத வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசை, சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தாளிப்பு சேர்த்துருக்கேங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு சேர்த்துருக்கேங்க.
இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.